இந்த தேர்தல் 3 மாடலுக்கான தேர்தல். ஒண்ணு திராவிட மாடல், 2வது அடிமை மாடல், 3வது சினிமா மாடல். சினிமா மாடல்னு ஒண்ணு இருக்கு. ஒரே சினிமால காசு சம்பாதிச்சிடலாம்ப்பா, பெரிய ஹீரோ ஆயிடலாம், ஸ்டார் ஆயிடலாம். சினிமால ஓகே. ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிடுயா நீ? யாரு அரசியல் பேசணும்? என் அளவுக்கு அரசியல் பேசிருக்கியாப்பா நீ? நீ இத்தனை வருடங்கள்ல தமிழ்நாட்டுக்கோ, மக்களுக்கோ, மொழிக்கோ, தன்மானத்துக்கோ பிரச்சனை வந்திருக்கும் போது வந்து நின்று இருக்கியா? உங்களுடைய உங்க மேல மக்கள் வச்சிருக்கிற நட்பு, அன்பு, திறமைக்கு அரசியலுக்கு இல்ல. அதை பயன்படுத்துறீங்க. வெயில்ல கியூ நின்று கட் அவுட்டை போட்டு, டிக்கெட்டை போட்டு, வீட்டை பத்தி யோசிக்காம வேலையை விட்டு காட்டின அன்ப இப்போ அரசியல் வரணும்னு அதுக்கு பயன்படுத்துறீங்களா? பாருங்க, நடிகனுக்கு ரொம்ப பிடிச்சா 3 வருடம் தொண்டையில விட்டு விசில் அடிக்கலாம், நாட கொடுக்க முடியாது. நாட கொடுக்க கூடாது. அரசியல் வேற, சினிமா வேற. அந்த அன்பு வேற, இந்த அன்பு வேற. அதுக்கு இறங்கணும், பேசணும். சீமான் பரவாயில்லையா, 10 வருஷமா மக்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. பெரிய பெரிய நடிகர்கள் அப்படியெல்லாம் ஆகாது. அதை பத்தி இருக்கிறோம். திராவிடியன் மாடல் வேணுமா, அடிமை மாடல் வேணுமா, சினிமா மாடல் வேணுமா? ஏன்னா அரசியல் யார் பண்ணும் அங்கிற ஒரு கேள்வியை நான் மக்கள் கிட்ட கேட்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் மக்கள் நாம பண்ணணும், ஜெயிச்சவங்க வேலை பார்க்க. நான் அரசியல்வாதி கிடையாது, நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது. உங்களை மாதிரி நானும் ஒரு ஓட்டர் தான். நம்ம 2 பேரும் இந்த தேர்தல் என்னன்னு பேசுறோம். இந்த மாடல்கள் என்ன கொடுக்குதுன்னு பேசுறோம். திராவிட மாடல் என்ன கொடுத்துச்சு? கல்வி கொடுத்துச்சுப்பா. இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் இப்படி இருக்கணுங்கிற பெருமையை சேர்த்துச்சுப்பா. மொழி மானத்தை காப்பாத்துச்சு. இப்ப இனம் மானத்தை காப்பாத்துறதுக்கு போராடும். இது திராவிட மாடல். அடிமை மாடல் என்ன? நம்ம தன்மானத்தை, சுயமரியாதையை தூக்கிட்டு போய் மோதி கால் கீழ வைக்கும். தேவையா நமக்கு? இந்த பாருங்க, வெக்கம், சூடு, சொரணை, இந்த அடிமை மாடலுக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஆனா இன்னைக்கு நான் நடிகனா வரலையே. நான் நடிகனாங்கிறதுனாலயோ, அதுக்கு நீங்க காட்டுற அன்புக்காக அதை தப்பா பயன்படுத்துறதுக்கு நான் வரல. ஏன்னா நடிகன் தொழில் வேற. கொஞ்சம் திறமை இருந்தது, அதை வளர்த்தது நீங்க. நேரம் செலவழிச்சு படம் பார்த்தது நீங்க, காசு கொடுத்தது நீங்க. என் குடும்பம் நல்லா இருக்கும். அதை திருப்பி கொடுக்க முடியாதுல்ல காசை. ஆனா அன்புக்கு என்ன கொடுக்கணும்? இன்னைக்கு தங்கச்சி பாடிட்டு இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கலைஞனா ஒரு கலை, ஒரு பாடல், ஒரு கலைஞன்ங்கிற பேர் இருக்குல்ல, அது வெறும் என்டர்டைன்மெண்ட் இல்ல. இப்பேற்பட்ட மேடைகளுக்கும் அது பயன்படணும். ஒரு கலைஞன்ங்கிறவன் ஒரு சமுதாயத்தினால உருவாக்கப்பட்டவர். அப்போ நாட்டுக்கு, மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா வரணும். ஏன்னா என்ஜின் அங்க இருக்கு, அவர் தான் ஸ்டேஷன் மாஸ்டர். எல்லாத்தையும் அவர் தான் ஒரு ஸ்டேஷனுக்கு போறதில்ல. இந்த டப்பாக்கள் தான் இங்க இருக்கு. அதை பத்தி ரொம்ப கேர்ஃபுல்லா. திருப்பரங்குன்றத்தில் நடக்கிறத பத்தி நான் பேச தேவையில்லை. என்ன நடக்குதுங்க? மதுரையை இன்னொரு மணிப்பூர் ஆக்க போறானுங்க அவனுங்க. அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா பழனிக்கு வருவாங்க. இதுதான் இவங்களுடைய வேலை. இங்க வந்து முப்பாட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க பழனிய. கிறிஸ்துவர் அதிகமா இருந்தா பெத்லஹேம் இந்தியால தான் இருந்தது, இயேசு கிறிஸ்து இங்கதான் பிறந்தாருன்னு சொல்லியிருப்பாங்க. இவனுக்கு இந்துக்கள் மேல இருக்கிற அன்பு இல்ல, அதிகாரம் வேண்டும்.
அது மட்டும்தான் வேணும் என்ற அனுமதிக்கும் இவங்களுக்கும் பழக்கணும். இதுக்கான பதில் நீங்க கொடுக்க வேண்டியதா ஒரு தேர்தல் இது. இந்தியாவுல ஜெயிச்சவங்க அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம வேலை பார்த்து அதை மாத்தணும். நம்ம அரசியல்னா யாரை தேர்ந்தெடுக்கிறோம், இந்தியாவோட அரசியல் என்ன, இன்னைக்கு எதுக்கு தமிழ்நாடு எதுக்கெல்லாம் நிக்குது, அதுக்கு யார் எந்த அணி நம்மளோட நிக்கும், தமிழுக்காக துடிக்கும், அதை யோசிக்கணும். கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், இது ஏதோ அதிமுக அணிக்கும் டிஎம்கே அணிக்கும் நடக்கிற தேர்தலா இல்ல. விஜய் சொல்ற மாதிரி டிவிகேக்கோ டிஎம்கேக்கோ நடக்கிற தேர்தலா இல்ல. இது ஒற்றுமைக்கும் பிரிவினைக்கும் நடக்கிற தேர்தல். தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு எப்பவுமே இந்தியாவுக்கு ஒரு மாடல்லா நின்று இருக்கு. எதை திணிக்கும் போது ஹிந்தி திணிக்கிட்டோம், நீட்டை திணிக்கிட்டோம், எதிர்த்து நிக்கிறோம். இன்னும் வலுவா நிக்கணும்னா எந்த அணிக்கு ஓட்டு போடணும்னு நீங்க தான் முடிவு. அரசியல் மக்களான நாங்க செய்ய வேண்டிய நிலைமை வந்தாச்சு. ஒற்றுமையா பிரிவினையா? நல்லதே நடக்கும். தேங்க்யூ.